நமஸ்காரம். இன்னைக்கு கோவில் திருவாய்மொழி 4வது நூறுல 10வது பதிகத்துல 5வது பாட்டு. இதுல பிரபந்தத்துல பாத்தீங்கன்னா 3110வது பாட்டு. மறுபடியும் சொல்றேன், இது நம்ம பிரபந்தத்துல பாக்குறதுன்னா லிப்கோ கணக்குப்படி ஆரம்பி பார்க்கணும். லிப்கோ தான் நாதமொழிகள் எப்படி கம்பைல் பண்ணாரோ அதே மாதிரி பண்ணியிருக்கான். மற்ற ஒருத்தர் ஒவ்வொரு மாதிரி பண்ணியிருக்காங்க. அதனால இந்த நம்பர் கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனால அதை பார்க்க வேண்டாம். லிப்கோவது என்னவோ அந்த நம்பரை தான் நான் சொல்றேன். அதுதான் நாதமொழிகள் கம்பைல் பண்ணதும் அதுதான். சிலர் வசதிக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்கா. சிலதெல்லாம் இந்த ஆழ்வார்கள் மையம்னு ஒன்று இருக்கு பாருங்க, ஜெகத்ரேஷன் வச்சுக்கிறது. அவர் ஒரு திவ்ய பங்கு போட்டிருக்காரு. அதில் எல்லாமே மாறும், இந்த தேதியெல்லாம் மாறும். அது மாதிரி இன்னும் சில இதெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்கா, அதுல எல்லாம் மாறும். நம்ம நாதமொழிகளோட மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோம். நாதமொழிகள் எப்படி கம்பைல் பண்ணாரோ அதே நம்பரில் அதே முறையில் அதே மாதிரி அக்ஷரம் மாறாத பண்ணியிருக்கு. அந்த நம்பரை தான் நான் சொல்கிறேன். பாட்டுகள் அந்தந்த இடத்த விட்டு மாறாத பண்ணியிருக்காது. அதுதான் 3110வது பாட்டு 4000. இப்போ சொல்கிறேன் பாருங்க, பாட்டை சொல்கிறேன் பாருங்க. லிங்க புராணத்தீரும் சமணரும் சாக்கியரும் வலிந்துவாது செய்வீர்களும் மற்றும் நும் தெய்வமுமாகி நின்றான் மலிந்து சென்னல் கவரி வீசும் திருக்குறுகூர் அதனுள் பொலிந்து நின்ற பிரான் கண்டீர் ஒன்றும் பொய்யில்லை போற்றுமினே. இத பாட்டு. இதுல அதே பாருங்க, லிங்க புராணத்தீரும். லிங்க புராணத்தீரும்ன்றது சிவனை சேவிக்கிறவா சைவர்களை சொல்றார். இதுல எப்படி வருதுன்னா, மறுபடியும் சொல்றேன் உங்களுக்கு, இது எதுவுமே என்னோட கருத்துன்றது கிடையாது. நம்மாழ்வார் சொன்னதுக்கு நான் ஒரு விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன், அவ்வளவுதான். நம்ம புரிகிற தமிழ்ல உங்களுக்கு பொருளை சொல்றேன். இது நம்மாழ்வாரோட பார்வை, என்னோட பார்வை இல்லை. லிங்க புராணத்தீரும்ன்றது பரமசிவனை சேவிக்கின்ற அந்த சைவர்கள் அவர்களும் லிங்க புராணத்தீரும் சமணர்கள் ஜெயின் பாருங்க, ஜெயின். இன்னைக்கு கூட நீங்க ஃப்ளைட்ல போனீங்கன்னா ஜெயின் ஃபுட்டு கேட்டீங்கன்னா போட்டு வெங்காயம் கூட சேர்க்க மாட்டாங்க. அவ்வளவு இது ஹைஜீனிக். இது அவங்களது ஹைஜீனிக்ன்றது இல்லை, அவங்க அவ்வளவு ஒரு அந்த மடி. சமணரும் சாக்கியர்றது புத்திஸ்ட், ஞாபகம் வச்சுங்க. அதனால அந்த பௌத்த மதத்தை சேர்ந்தவங்க பின்பற்று வரும். லிங்க புராணத்தீரும் சமணரும் சாக்கியரும் வலிந்து வாது செய்வீர்களும். வலிந்து வாது செய்வீர்கள், இது முக்கியமாக இதை கவனிக்கணும். வலிந்து வாதுன்னா இவன் யாரும் வாதுக்கு கூப்பிடல, வைஷ்ணவிஸ் யாரும் கூப்பிடல. ஆனால் இந்த ஜெயினரும் சாக்கியருக்கு சைவர்கள் கூட அவ்வளவு கிடையாது. சைவர்கள் இருந்திருக்கா, ஒரு சிலர் தான் ரொம்ப அக்ரெசிவாக இருந்திருக்கா, பெரும்பாலும் கிடையாது. அந்த ஒரு சிலர் இருந்ததுல தான் ஒரு சோழன், கிருமி கண்ட சோழன்றவன் ராமானுஜரை எப்படியாலும் இது பண்ணிடணும், க்ளோஸ் பண்ணிட்டா சைவம் வளரும்னு சிதம்பரத்தில் நாலூரான்னு ஒரு அந்த ராஜாவோட மந்திரி, அந்த கிருமி கண்ட சோழனோட மந்திரி, அந்த மந்திரி சொல்றதை கேட்டு அவருக்கு ராமானுஜரை கைது பண்ணுறதுக்கு அனுப்புவான். அப்போ இவர் கூரத்தாழ்வார் அவர் ராமானுஜரை தப்பிக்க வச்சு மேல்கோட்டைக்கு அனுப்பிச்சிட்டு, கூரத்தாழ்வார் நான் தான் ராமானுஜன் போயிடுறார். அது இது வரல, ராமானுஜர் இவர் இல்லை, இவர் அவரோட சிஷ்யன்னு சொன்னது அந்த நாலூரான் தான் ராஜாவுக்கு. சொன்னப்பன்னா கூரத்தாழ்வார் கண்ணை குத்த சொல்லிடுறார். அதுக்குள்ள ராமானுஜர் அந்த எல்லையெல்லாம் தாண்டி மேல்கோட்டைக்கு வந்துடுறார், மைசூருக்கு வந்துடுறார். மைசூர்ல பெரிய குளம் வெட்டிட்டார். எவ்வளோ பெரிய குளம், அது பிரம்மாண்டமான குளம். அவ்வளோ பெரிய குளத்தை வெட்டியிருக்கார். அந்த மேல்கோட்டையில பெருமாளை ஆவாகனம் பண்ணி அங்கே எல்லாம் பண்ணி 12 வருஷம் அங்கே இருந்திருக்கார். மேல்கோட்டையில இருந்து சைவத்தை வைஷ்ணவத்தை வளர்த்துட்டார். அவரை நாடு கடத்தி அவர் வெளியில போனா கூட அங்கேயும் போய் அங்கே ஒரு இதை பண்ணிட்டார். நிறைய பேருக்கு நான் பிராமினுக்கு சமாசரணம் பண்ணது மேல்கோட்டையில தான். மேல்கோட்டையில சமாசரணம் பண்ணி அவள்லாம் வரும்போது இவரை இவரை விட மாட்டேன்னு சொல்லி அந்த பிபி ஆண்டாளுக்கு ஒரு சிலையை உள்ள வச்சு, எல்லாமே புரட்சியான செயல் தான். நான் பிராமினுக்கு சமாசரணம் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை, அந்த காலத்தில் பண்ண முடியாது. எல்லாம் பிராமினே பெரிய குரூப் ஒன்றா சேர்ந்து அவருக்கு வழி பண்ணுவா. நான் பிராமின்கெல்லாம் சமாசரணம் பண்ணி அவளை ஸ்ரீ வைஷ்ணவாளா மாற்றினது திருக்குளத்தார்னு தாழ்த்தப்பட்டவர்கள் இருக்கா தெரியுமா உங்களுக்கு? பறையர் கம்யூனிட்டியில் நான் வைஷ்ணவிஸ் இருக்கா, அவளுக்கு பண்ணி வச்சது சமாசனம் பண்ணி வச்சது ராமானுஜர் தான். அது ரொம்ப பெரிய விஷயம். அதெல்லாம் அது அவ்வளோ ஈஸியாலாம் பண்ண முடியாது.
அந்த காலத்துல 1000 வருஷத்துக்கு முன்னாடி திருக்குளத்தார் அவளை வந்து பறையன்னு சொல்லி நிதியை மாற்றி திருக்குளத்தார்னு வச்சது ராமானுஜர் தான். அதுக்கப்புறம் தான் காந்தி வந்து அவளுக்கெல்லாம் வந்து இது ஹரிஜன் பேர் வச்சார். அதுக்கப்புறம் காந்தி வச்சது. ஆனால் அதுக்கு முன்னாடியே திருக்குளத்தார்னு பேர் வச்சார். இவர் திருன்னு மகாலட்சுமியை கொண்டு அதில் சேர்த்தார். அவளோட குலம் வந்து மகாலட்சுமியோட குலம், அவளை குலத்தை தாழ்த்தி சொல்லாதீங்கன்ற மாதிரி. அது மாதிரி அது போட்டோம். எங்கேயோ போயிட்டு பாருங்க பேசி. லிங்க புராணத்தினும் சமணரும் சாக்கியரும் வலிந்து வாது செய்வீர்களும். இந்த சைவம் கூட கம்மி தான். சமணரும் சாக்கியரும் கூப்பிடுவாளாம் வம்புக்கு இவாளையெல்லாம். இந்த வைஷ்ணவர்களையும் சைவர்களையும் அந்த காலத்தில் கூப்பிடுவா. எத்தனையோ பண்ணியிருக்கா. அதில் திருஞான சம்பந்தர் ஏகப்பட்ட போட்டி போட்டு நிறைய பேர் ஜெயிச்சிருக்கார். அதெல்லாம் பெரிய கதையே இருக்கு. அதெல்லாம் நான் அப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். பூன் பாண்டியன் மதுரையில் இருந்தால் அவனோட பூர நிமித்தத்துக்கு எல்லாம் திருஞான சம்பந்தர் பண்ணது. அதெல்லாம் பின்னாடி ஒரு நாள் அந்த கதை சொல்லும்போது சொல்கிறேன். அந்த மாறுபட்ட அந்த 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 மாதிரி வாதம் செய்யறதுக்கு கூப்பிட்ட ஆளையெல்லாம் இவா கூப்பிடல, அவளா கூப்பிடுறது. எங்கூட வந்து வாதம் பண்ணுங்க. அதுதான் வலிந்து வாது செய்வீர்களும் மற்றும் நும் தெய்வமும் ஆகி நின்றான். அது இல்லாத இவாளெல்லாம் வணங்குற தெய்வம் இருக்க அந்த தெய்வமும் ஆகி நின்றானாம். யாருன்றதை அடுத்தது சொல்லுவார். அவளுக்கெல்லாம் தெய்வமாகி நின்றான். அது அவளுக்கு தெரியாது. நம்ம தெய்வம் இவர்தான்றதே தெரியாத அவள்லாம் கூப்பிட்டுருக்கா. இவரை கிட்ட வந்து ராமானுஜர்கிட்ட வந்து வலிந்துவாதி செய்யறதுக்கு கூப்பிட்டா இல்லையா. இது பாடினது வந்து நம்மாழ்வாரையும் அது மாதிரி எத்தனையோ பேர் ஜெயிச்சிருக்கா வாதில். வலிந்துவாதி செய்வீரும் மற்றும் நும் தெய்வமாகி நின்றான். மலிந்து சென்னல் கவரி வீசும். மலிந்துன்னா நிறைஞ்சு கொசன்னு இருக்குன்றமே, அதுதான் மலிந்து. சென்னல்ன்றது வந்து நெல்லில் ஒரு வகை. சென்னல்ன்றது ஒஸ்தியான நெல். சென்னல் கவரி வீசும். கவரின்றது வந்து விசிறி, ஞாபகம் வச்சுக்கணும். கவரின்னா விசிறி. சென்னல்ல அந்த வீசுறது வந்து விசிறியில் வீசுற மாதிரி இருக்கான். சென்னல் கவரி வீசும். அந்த அந்த நெல் கதிர்களில் வந்து அந்த கதிர்கள் வந்து காற்றுல அடிக்கும்போது விசிறி வீசுற மாதிரி இருக்கான். கவரின்றது விசிறி. கவரி வீசும் அது மாதிரி இருக்கும். அது எந்த இடத்துல இருக்குன்னா திருக்குறுகூர். அதனுள் திருக்குறுகூர் அந்த ஆழ்வார் திருநகரிக்குள்ள அந்த மாதிரி இந்த மாதிரி அமைப்பு உள்ள ஒரு ஊர்ல ஆழ்வார் திருநகரியில பொலிந்து நின்ற பிரான். பொலிந்துன்னா பிரகாசமாக அர்த்தம். பொலிந்துன்றது வந்து அந்த பிரகாசமா இருக்கிறது, பிரகாசமான தோட்டத்தோடு இருக்குது. பொலிந்து நின்ற பிரான்னா எங்கள் தலைவன், எங்களை காப்பவன் அர்த்தம். பொலிந்து நின்ற பிரான், அதான் ஆதிபிரான்னு பேரு. அந்த திருக்குறுகூர் பெருமாளுக்கு பேரு ஆதிபிரான் பேரு. பிரான் கண்டீர், உள்ளே இருக்க ஆதிபிரானை கண்டீர். ஒன்றும் பொய் இல்லை, பொய் எதுவும் இல்லை. நீங்க இப்போ போனா கூட பார்க்கலாம், நாளைக்கும் பார்க்கலாம், இன்னும் எந்த காலத்துல போனாலும் பார்க்கலாம். அந்த காலத்திலே பார்த்துருக்கா அவள் அப்ப சொன்னது இப்ப போனாலும் எப்போ வேணாலும் பார்க்கலான்றதான் சொல்றேன். ஒன்றும் பொய் இல்லை, பொய் எதுவும் கிடையாது. எப்போ வேணாலும் நீங்க போய் பார்க்கலாம். ஒன்றும் பொய் இல்லை போற்றுமினே, அதனால அவரை போற்றுங்கள். எல்லாரும் அவரை வந்து நான் சொன்னது ஒன்றும் பொய் இல்லை, வேணா நீங்க போய் பாருங்க. பார்த்துட்டு அங்கே போய் திருக்குறுகூர் போய் பெருமாளை சேவிச்சுட்டு அவரை போற்றி அவரோட புகழ பாடுங்கள்னு சொல்றார். இன்றைக்கும் நம்ம யாராவது நினச்சான்னா போகலாம். நானும் ரங்கநாதன் நினச்சா உடனே போயிடுவோம். நானும் ரங்கநாதன் நினச்சோம்னா அடுத்த 10 நாளைக்குள்ளே போயிடுவோம் நாங்கள். அது மாதிரி எனக்கு ஒரு கம்பெனியன், நல்ல ரங்கநாதன் வந்து எனக்கு ஒரு கிடைச்ச மிகப்பெரிய கிஃப்ட் மாதிரி. நல்ல கம்பெனியன். தேங்க்யூ. நாளைக்கு அடுத்த பாட்டை பார்ப்போம். தேங்க்யூ.